வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா க்ராப் ப்ரொடெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். க்ராப் ப்ரொடெக்ஷன்னா ரேடிஷ், கீரை வகைகள், நெல் செடிகள் இந்த மாதிரிக்கு அது நல்லா பசுமையாக இருக்கணும், அதில் பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக போடுற ஜெர்ம்ஸ் கில்லர்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, ரொம்ப நாளானா கணக்கே இல்லை, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் இப்போ போடலாம், ஏன்னா ஃபோன் ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாயிடுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ தாத்தா என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். தாத்தா என்ன பண்ண போகிறீங்க? ஓகே காய்ஸ், இப்போ தாத்தா வந்து பயிர் வெளுத்துச்சுன்னு சொல்லி யூரியா போட போகிறாராம். சரி வாங்க பார்க்கலாம். யூரியாவில் 2 ரகம் இருக்குது. இது பெரிய யூரியா. யூரியாலே 2 வகை இருக்கான், இது பெரிய வகையா? பயிர் நல்லா கருகருன்னு வரும், வளர்ச்சியாக வரும், பச்சைன்னு வரும் பயிர் நல்லா வளமாக. அதுக்காக தான் யூரியா போடுறது. நெல் பயிர் நல்லா பச்சை பசேன்னு வரத்துக்காக அந்த யூரியா போடுறாங்களா? தம்பி உள்ளே இறங்கி யூரியா போட்டான், ஒரு 2 போட்டு தான் ஓடிட்டான். ஸோ அவன் சப்ஸ்கிரைப் பண்ணது சொன்னதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ க்ராப் நல்லா பச்சை பசேல்னு வரதுக்காக மருந்து போடுறதை பார்த்துட்டோம். இப்போ ஜெர்ம் கில்லர் போடுறத பார்த்துடலாம். ரேடிஷ், அப்புறம் கீரை வகைது, அப்புறம் அதை சுற்றி இருக்க முருங்கை செடி, சம் பிளான்ஸ்கெல்லாம் வந்து ஜெர்ம் கில்லர் போடுறாரு. அது ரொம்ப ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஜெர்ம் கில்லர். அது போட்டால் ஜெர்ம்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரேடிஷ். இது வந்து கொஞ்சம் லேட்டாக வளர்க்கிறதுனால குட்டியாக இருக்குது. அதை சுற்றி இருக்கிறதுலாம் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து மல்வாடி செடியும் இருக்குது, செம்பருத்தி செடியும் இருக்குது. இது வந்து முருங்கைக்கீரை தோட்டம். இது வந்து ஃபுல்லாக அடிக்கல, அது வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து ஷார்ட்டாக போடுறேன். கண்டிப்பாக அதை நம்ம ஒரு நாள் போடலாம். தனியாக ஒரு இது குட்டியான ஒரு முருங்கைக்கீரை செடி. இது ஒரு கொம்பில் வளர்ந்துருக்கு, க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப், லைக். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்.